சுகுமார் சார், ஒரு பெரிய கேமராமேன் நீங்க. உங்களோட ஒர்க் பண்ணதுல நான் ஸ்க்ரீன்ல பார்க்க கொஞ்சம் போன படத்தோடலாம் பார்க்க பெட்டரா தெரியிற மாரி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மாவின் 2 பாட்டு தான். உங்க கூட நான் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இருக்கேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் கிவிங் திஸ் வந்தாமல அண்ட் ஒன் மோர் சாங். ஆனா அவங்களால பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியல. அத பண்ண ஜாவேத் ரியாஸ், மாநகரம் படத்துக்கு நீங்க மியூசிக் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதுக்கப்புறம் திடீர்னு எங்க போனீங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் இன்னும் நெறைய படம் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். டைரக்டர் கோகுல் கூட வேலை பண்றது டார்ச்சர்னு விஜய் சேதுபதி சொன்னாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் கோகுலே வந்து நான் என் கூட வேலை பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. இது இல்லாம வந்து ஆன்லைன்லலாம் வந்து நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். அவர் என் மூஞ்சிலே குத்தினார். நான் அவர் ஜாடியை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் கூட வந்தது. பட் ஆனா உண்மை என்னன்னா, ஆக்சுவலா வந்து அது டார்ச்சர் எனக்கு தெரியாது. எனக்கு அப்படி ஃபீல் ஆனதில்ல. ஆனா ரொம்ப கஷ்டம். இந்த ப்ராசஸா அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு பேஷனோட இருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டா ஆகணுன்ற ஒரு கேரக்டரா வரதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா நான் வந்து லவுடா பேசிட்டு நிறைய டயலாக நம்பி இருக்கிற ஒரு ஆக்டரா தான் என்ன நான் வந்து என் படங்கள்ல எழுதிட்டு இருக்கேன். பட் அது இல்லாம வேற ஒருத்தரா வரணும் அப்படின்னும் போது இது எனக்கு ஆரம்பத்துல ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு ஒரு 2 வாரம் அப்படிதான் இருந்தது. நிறைய டிபேட் பண்ணியிருக்கோம், ஆர்கியூ பண்ணியிருக்கோம். ஆஹ் நான் வேணான்னுவேன், அவர் வேணும்னுவாரு. ஃபைனலா எங்க 2 பேருக்குமே கண்ணுக்கு முன்னாடி இருந்தது இந்த படம் தான். ஏன்னா நிறைய செலவுல நிறைய ஆர்டிஸ்டோட ஒரு பெரிய படமா உருவாகும்போது என்னால என்னெல்லாம் பெஸ்ட்டா குடுக்க முடியுமோ, ஆர்டிஸ்ட் கிட்ட டேட் வாங்குறதுல ஆரம்பிச்சு, அவங்களோட சம்பளம் பேசுறதுலேருந்து, கடைசி நிமிஷம் இப்ப இன்னைக்கு காலையில 6 மணிக்கு கிரிக்கெட் பிளேயர் அஸ்வினோட நான் ஒரு இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இங்க வரேன். ஸோ என்னோட பெஸ்ட்ட நான் குடுக்கணும் அப்படின்னும்போது, அவரோட பெஸ்ட்ட அவர் குடுக்குறாரு. அத நம்ம உள்ள வாங்கினோம்னா, இந்த படம் முடியும்போது பெட்டர் ஆக்டரா வெளில தெரிவோம் அப்படின்னு எப்ப புரிஞ்சுதோ, அப்போலேருந்து எங்களுக்குள்ள வந்து அந்த புரிதல் இருந்தது. படத்துக்காக வேலை பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜேர்னி கஷ்டமா இருந்தது. பட் ஆனா கண்டிப்பா நல்லா இருந்தது. இன்னைக்கு நான் சிங்கப்பூர் சலூன் முடிச்சுட்டு வேற ஒரு படம் போய் நடிச்சுட்டேன். அப்ப நான் பெட்டரா நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்க கூட ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஃபைனலா வந்து ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து நான் முதல் வாட்டி எல்கேஜி சொல்லும்போது என்னை எப்படி நம்பினாரோ, எந்த வார்த்தையும் சொல்லாம எப்படி அந்த படத்துக்கு இம்மீடியட்டா ஓகே சொன்னாரோ, இன்னி வரைக்கும் அவர் என்ன அப்படிதான் பாக்குறார், அவர் என்ன அப்படிதான் நம்புறாரு. நான் இந்த படத்தை வந்து ரொம்ப பிடிச்சு போய் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லி அவர்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்லி அவர் இதை பண்றாரு அப்படின்னும் போது ஷூட்டிங்க்கு 2 மாசம் முன்னாடி நான் அவர்கிட்ட சொல்லேன், இல்ல எனக்கு பண்ண பயமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னன்னா இந்த படம் ரொம்ப பெருசா இருந்தது. எக்கச்சக்க ஆர்டிஸ்ட், எக்கச்சக்க செலவு. அந்த சலூன் நாங்க படத்துல காட்டுறதுக்கு மட்டுமே ஒரு ஒரு 1.5 கோடி 2 கோடி ரூபாய்க்கு செட்டு போட வேண்டியிருந்தது. ஸோ இவ்வளவு செலவு இருக்கு, இது நான் பண்ணணுமா, இது தாங்குமா அப்படின்னும் போது அவர்கிட்ட ஒரு வாட்டி கதை சொல்றதே ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே சிங்கப்பூர் சலூன் கதையை ஒரு வாட்டி கேட்டவர். அடுத்த நாளைக்கு ஃபுல்லா உட்காந்து திருப்பி ஒரு 3 மணி நேரம் கதை கேட்டு, இதை நீ பண்ணு, எவ்வளவு பெருசா இருந்தாலும் நான் பண்றேன், என்னை நம்பி உள்ள வா அப்படின்னு சொல்லி இதை ப்ரொடியூஸ் பண்ணி என்னோட ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்து வரைக்கும் என் கூடவே இருக்கிற இதுக்கப்புறம் இருக்க போற காரணத்துக்காக ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தோட டான்சர்ஸ் 8 பேர் வந்தீங்க. நீங்க இந்த படத்தோட டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் அவங்களுக்கும் எங்களோட நன்றி. அண்ட் நான் நிறைய பேர் மிஸ் பண்ணல. அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம், சோஷியல் மீடியால நான் வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு என் டீம்ல இருந்து சொன்னாங்க. உதயநிதி ஸ்டாலின் நடிச்சு ஒரு படம் வந்தது கொஞ்ச நாள் முன்னாடி, நெஞ்சுக்கு நீதி. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்து கெஸ்டா வந்திருந்தேன். ஏன்னா அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண போனி கபூர் அவர்கள் தான் நான் நடிச்ச வீட்டில் விசேஷம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து நான் சொல்லியிருந்தேன், நானும் உதயும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படி சொல்லியிருந்தேன். ஏன்னா 2 பேரும் ஒரே கம்பெனில படம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இமீடியட்டா அவர் பேச வரும்போது சொன்னாரு, ஆமா நாங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தான் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை மீன் பண்ணி சொன்னாரு. ஸோ இந்த 20 செகண்ட் ஆடியோ கிளிப் வண்டி, வீடியோ கிளிப் வண்டி ட்விட்டர்ல எல்லாம் போட்டு என்னோட ஒய்ஃபும் அவரோட ஒய்ஃபும் அக்கா தங்கச்சி, நாங்க 2 பேரும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கோம். ஆர்ஜே பாலாஜி உழைப்பால் உயர்ந்தவன் நினைச்சா அவனும் வந்து அரசியல் பின்புலத்தால தான் உயர்ந்தான். அதனாலதான் இன்னைக்கு சிங்கப்பூர் சலூன் படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுகிறதுன்னு சொல்லிட்டு, அட பாவிகளா, அந்த வீடியோ இன்னொரு 5 செகண்ட் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இல்ல கொஞ்சம் திருப்பி அந்த வீடியோவை பார்த்திருந்தாலே போனி கபூர் உட்கார்ந்திருப்பாரு, புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அவங்க வாங்கல. ரெட் ஜெயின் இன்னைக்கு ஒரு மார்க்கெட் லீடர்ஸ். அவங்க வந்து நல்ல படங்கள் மட்டும் தேடி வாங்குறாங்க. இல்ல ரொம்ப பெரிய படங்களா அவங்க கிட்ட அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்தை அவங்க பார்த்து அவங்க டீமுக்கு ரொம்ப கண்டென்ட் பிடிச்சி இதை நம்பிதான், இந்த கண்டென்ட் நம்பிதான் அதை வாங்குறாங்க. ஸோ பியூர்லி ஆன் மெரிட். ஸோ நான் அவருக்கு சகலை பாடி இல்லை, நான் ஒரு வானம்பாடி, ஒரு ஓரமாக பறக்கிறவன்.